கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானுடைய மாதத்தில் மிகச்சரியாக 10 நாட்களை கடந்துவிட்டு 11வது தராவீகை தற்பொழுது நிறைவு செய்திருக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு பயானில் நினைவூட்டப்பட்டதை போல ரமலானுடைய மாதம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பகுதியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத் என்னும் அருட்கொடைக்காக வேண்டி ஒதுக்கியிருக்கிறார். நாம் 10 நோன்புகளை பரிபூரணமாக நோற்றிருக்கிறோம். 10 தராவீகளையும் பரிபூரணமாக தொழுதுவிட்டு 2வது பத்தினுடைய முதல் நாள் தராவீகை நாம் தற்பொழுது நிறைவு செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அமல் ரீதியாக நாம் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் தொடர்பாக நாம் பார்க்க முற்படுகிற பொழுது இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா மரியமினுடைய 76வது ஒரு வசனம் நமக்கு ஒரு நல்ல படிப்பினையை சொல்லி தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தில் பேசுகிற பொழுது யார் நேர்வழியை நாடுகிறாரோ, நேரான வழியில் நாம் நடக்க வேண்டும். மார்க்கம் ஒரு அடியானை எப்படி தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், தொழுகையில் இருக்கக்கூடிய அர்க்கானுகள் முதற்கொண்டு தொழுகையில் தக்பீர் கட்டுவதிலிருந்து சூரா ஃபாத்திஹாவில் தொடங்கி சின்ன சின்ன அமல்கள் முதல் பெரும் பெரும் அமல்கள் வரை மார்க்கம் எப்படி நேரான வழியில் ஒரு மனிதனை நடக்க சொல்லி இருக்கிறதோ அதன்படி நான் நடக்க வேண்டும் என்கிற ஆர்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் அந்த ஆர்வத்தையும் நன்மையையும் அதிகப்படுத்தி தருகிறான். முதல் விஷயம். இரண்டாவது, பல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. அல்லாஹ் சொல்றான், பல் பாக்கியாத்து ஸாலிஹாத் என்று சொன்னால் நிரந்தரமான நல்ல அமல். நல்லமல் என்பது வேறு, நிரந்தரமான நல்லமல் என்பது வேறு. இரண்டையும் ஒரு மனிதன் பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். அவன் தான் புத்திசாலி. நிரந்தரமான நல்லமல் என்பது வேறு, நல்லமல்ங்கிறது வேறு. நல்லமல்னா என்ன? ரமலானுடைய காலங்களில் மட்டும் தொழுகையில் ஈடுபடுவது, ஜும்மாவுடைய காலங்களுக்கு மட்டும் தொழுகைக்கு வருவது, ஏதோ 1000 ஒரு முறை வியாபாரத்தில் ஒரு பெரும் லாபங்கள் கிடைக்கிற பொழுது சிறிது அளவுக்காக வேண்டி நாம் ஏதாவது தான தர்மங்களை ஒதுக்குவது, இது ஏதாவது ஒரு காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல். நல்லமல்கள் தான், மாற்றம் இல்லை. ஜும்மாவுக்கு மட்டும் தொழுதால் தொழுகை கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. ரமலானுடைய காலத்துல தொழுகைக்கு வந்தால் தொழுகை கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, நிரந்தரமாக உங்களிடத்தில் தங்கி இருக்கக்கூடிய நல்லமல். ஒரு நாளைக்கு 5 வேலைனா 5 வேலை பரிபூரணமாக, என்ன வேலை இருந்தாலும், என்ன உடல்நிலை சரியிருந்தாலும் சரியில்லாவிட்டாலும், நான் எந்த பயணத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும், தொழுகை ஒரு நாளைக்கு 5 வேலைனா 5 வேலை, அதை நான் நிரந்தரமாக தொழுகிறேன் என்று ஒரு மனிதர் தொழுதால் அது அல்லாஹ்விடத்திலே கைருன் இன்த ரப்பிக ஸவாபன், அல்லாஹ்விடத்திலே நன்மை தருவதற்கு மிகவும் சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அதே போல நாளை மறுமையில் கூலி தருவதில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா போதுமானவன் என்கிற 3 விஷயம் இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இதுல கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், யார் நல்ல விஷயத்தை நாடுகிறாரோ அந்த நல்ல விஷயங்களை செய்வதற்கும் அதற்கான கூலி கொடுப்பதற்கும் நான் மேலும் மேலும் அதிகப்படுத்தி தருகிறேன். நீங்க தொழுகணும்னு நாடனால் நீங்கள் பரந்துக்காக வேண்டி மட்டும் உள்ள வரேன்னு சொல்லி வாங்க, அல்லாஹ் என்ன செய்வான்? மேல் மிச்சமான அமல்கள் செய்வதற்குள்ள நாட்டத்தையும் அதற்குள்ள காலகட்டத்தையும் அதற்குள்ள ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு தருவான். என்ன செய்யணும்? நான் முதல்ல சம்பாதிக்கிறதா இருந்தாலும், சந்தோஷமா வாழணும்னு இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் முதலில் மனிதனிடத்தில் நாட்டம் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் எதுவாக இருந்தாலும் சாத்தியம். ஒரு பெரிய பணக்காரராக, கோடீஸ்வரனாக, நான் ஒரு பெரிய மாளிகையில் வசிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் முதல்ல மனதில் அந்த மனிதனுக்கு வேண்டும். நான் சம்பாதிக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இதை நமக்கு எதுக்கு துன்யாங்க, நமக்கு எதுக்கு வேணும்னு சொல்லி உலகின் மீது பற்றற்றோ அல்லது எதன் மீதும் பிடிமானம் இல்லாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் நாம் அப்படியே தான் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு செல்வம் வேண்டுமா? ஆசைப்படுங்கள். உங்களுக்கு துன்யா வேணுமா? ஆசைப்படுங்கள். மறுமை வேண்டுமா? அதற்கும் ஆசைப்படுங்கள். நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அதன் பக்கம் அல்லாஹ் உங்களை கொண்டு போய் சேர்ப்பான். உங்களது ஆசைகளும் நாட்டங்களும் நல்லதா இருக்கட்டும். அதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. இன்னமல் அஅமாலு பின்னியாத்னா உங்களுடைய எல்லா அமல்களும் உங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் அமைகிறது. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதைத்தான் செய்வீர்கள். நாம தொழுகணும்னு நினைச்சா தொழுகலாம்,
தொழுக வேண்டாம், ஊர் சுத்தலாம் நினைச்சா தாராளமாக ஊர் சுற்றலாம். நாம் இங்கிருந்து அவ்வளவு தூரம் ₹1,00,000 செலவு செஞ்சு ஹஜ்ஜுக்கு போறோம். ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது யாருக்கு நாட்டம் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்கிறதோ அங்கே அவர்களுக்கு அல்லாஹ் கிடைப்பாங்க. யார் வியாபாரத்தை நாடி ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ நல்ல வியாபாரம் நிச்சயம் கிடைக்கும், அல்லாஹ் ரசூல் கிடைக்க மாட்டான். யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி போகிறார்களோ அவர்களுக்கு அந்த பொருத்தம் கிடைக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. இன்னமல் பின்னியாத்ங்கற ஹதீஸ் நிறைய பேருக்கு தெரியும். அதனுடைய தொடர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கமும் இருக்கிறதோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. அவருடைய ஹிஜ்ரத், அவருடைய பயணம் அல்லாஹ் ரசூலின் பக்கம் போய் சேர்ந்துவிடும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா. யார் துன்யாவின் பக்கம் நாடி காசு வேணும், பணம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும்னு நினைக்கிறாங்களோ ஃபஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா. அவர்கள் அந்த துன்யாவை அடைந்து கொள்வார்கள், அல்லாஹ் ரசூல் கிடைக்க மாட்டாங்க. அல்லது ஒரு பெண்ணை நாடி ஒரு மனிதனின் பயணம் இருந்தால் அந்த பெண்ணை அவன் அடைந்து கொள்ளுவான். என்ற வார்த்தையோடு அந்த ஹதீஸ் நிறைவு பெறும். நீங்கள் எதை நோக்கி பயணமாக செல்லுகிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அடைந்து கொள்ளுவீர்கள் என்பது ஹதீஸினுடைய சாராம்சம். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நேர்வழியை நாடி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை நாடி அதிகமாக நேர்வழியை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சால், நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நேரான வழியில் நம்முடைய அமல் எடுக்கணும்னு நீங்கள் நாடினால் அல்லாஹ் நன்மையையும் கொடுப்பான், நல்வழிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தியும் கொடுப்பான். இரண்டாவது, நிரந்தரமான நல்லமல். இதை பற்றி நாம் நிறைய பேசி இருக்கிறோம். சீசன்கள்ல வரக்கூடிய ஒரு தொழுகையாளிகளாக அமல் செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. கடந்து விட்டவை கடந்தவை தான். இதற்கு முன்னால் நாம் தொழுகிற, இதற்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம், அந்த சிந்தனை நமக்கு தேவையில்லை. மனிதர்கள் எப்படி பார்த்துக் கொள்ளுகிறார்களோ அந்த பார்வையில் ஒருபோதும் அல்லாஹ்வை நீங்கள் அணுகாதீர்கள். இத்தனை நாளா என்னுடைய சொந்த பந்தத்துல நான் போய் நிக்கல, தேவன் நான் போய் நின்றா நல்லா இருக்குமா, இந்த சிந்தனை மனிதர்களுக்கு சரியாக இருக்குமே தவிர அல்லாஹுக்கு சரி வராது. நீங்கள் எப்பொழுது உங்களை சரி செய்து கொண்டு இறைவனுக்கு முன்னால் நின்று இந்த ரமதானில் இருந்து நான் எடுத்திருக்கிற தொழுகை நிரந்தரமாக இருக்கும் என்கிற ஒரு உறுதியோடு நீங்கள் நின்றால் அல்லாஹ் இந்த தொழுகையை கபூல் செய்வான். அந்த நாட்டம் உங்களுடைய மனதில் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நிரந்தரமான தொழுகையாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் வல் பாகியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபா, கூலி கொடுப்பதற்கு சிறந்த நல்லமல் எது? நிரந்தரமான அமல். நிரந்தரமான அமல் எப்பொழுதும் செய்யணும். நிறைய ஹதீசுகள் இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல ஒரு ராவி ஒருவர் ஒரு செய்தியை அறிவிப்பார். என்ன சொல்லுவார்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இந்த தஸ்பீஹை ஓதினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஒருவர் கேட்டு எனக்கு ஹதீஸை அறிவித்தார். அந்த ஹதீஸும் தஸ்பீஹும் தற்பொழுது உடனே நினைவுல வரல. நாம் இதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லுவார், எனக்கு உம்மஹாத்துல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இந்த செய்தியை அறிவிக்கிற பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்பொழுது நபியிடத்தில் இந்த ஹதீஸை கேட்டேனோ, இந்த தஸ்பீஹை கேட்டேனோ, அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் நான் இந்த அமலை விடவில்லை, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு அந்த சஹாபி அறிவிக்கக்கூடியவர் சொல்லுவார், எப்பொழுது நபியின் மனைவியிடத்திலிருந்து இந்த ஹதீஸை நான் கேட்டேனோ அப்பொழுதிலிருந்து மௌத்து வரைக்கும் அந்த தஸ்பீஹை நான் விடவில்லை என்று இந்த சஹாபியும் அறிவிப்பார். ஆக சஹாபாக்களிடத்திலே நன்மையை செய்யக்கூடிய விஷயத்தில் நிரந்தரம் இருந்தது. இதைத்தான் இன்றைய தராவியின் வாயிலாக நாம் உங்களுக்கு அழுத்தமான ஒரு பாடமாக சொல்லித் தருகிறோம். நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற நாட்டம் உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற நல்லவர்கள் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் ரசூலையும் நாடி நீங்கள் செய்கிற எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அதில் அல்லாஹ் ரசூல் கிடைப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் வேணும், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் வேணும்னு வியாபாரம் செஞ்சா அந்த வியாபாரத்தின் மூலம் அல்லாஹும் ரசூலும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இறைவனை நாடி நீங்கள் செய்யக்கூடிய நல்லவர்கள் நிச்சயம் இறைவனிடத்தில் நற்கூலிக்குரியதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்கிற நல்லமல்களை நம்மிடத்திலிருந்து நிரந்தரமான அமல்களாக மாற்றித் தந்து நல்ல ஒரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.